ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். கும்பராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு பழைய கடன்களை அடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன்கள் நம்ம அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். அந்த கடன்கள் அடைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க, ஏதாவது ஒரு வழியில் அந்த கடன் நமக்கு அடையும், அல்லது நல்ல பண வரவை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பணம் வரும் எப்படியான்னு. ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. கொஞ்சமாக நம்ம கணிசமான ஒரு தொழில் பண்ணிட்டுருப்போம். அந்த சின்ன தொழிலானது திடீர்னு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்களை கொடுக்கும். நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் சீக்கிரம் விற்று போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நல்ல பண வரவானது கிடச்சிடும். அதனால் இந்த கடன்கள்லாம் அடையக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்திடுறது. அதே மாதிரி நல்ல தொழில் முன்னேற்றம் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்காருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தவனுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது அதோடைய பலன். அப்போ என்ன ஆகும், குடும்பம்னு ஒன்று அமையணுன்னாவே அவனுக்கு திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்தால் தான் குடும்பம் அமையும். அப்போது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்குது. எப்படியான முயற்சி செய்தால் உங்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் ஆண், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை அவர் கொடுத்து விடுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பேரு. ஏன்னா குழந்தை பேர் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேருக்கு இந்த மாதம் என்ன ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்குது, சுபகிரகங்களின் பார்வை இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பம் உண்டாகி கலைந்து போதல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ முறையில் கர்ப்பம் தரிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம்பந்தமில்லாத இடத்துல அந்த கர்ப்பம் உண்டாகும். அதாவது இந்த டியூப்லேயே கர்ப்பம் உண்டாயிடுத்தும்பாங்க, இல்லை இருக்கக்கூடிய கர்ப்பத்தில் குரோத் இல்லை, குழந்தைக்கு பெரிய குரோத் இல்லை அப்படிம்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நாட்கள் தள்ளி போகும், கிட்ட போய் நம்ம செக் பண்ணால் ஆனால் அந்த கர்ப்பமானது இருக்காது. அதனால் குழந்தை பேர் உண்டாவதிலோ இல்லது கர்ப்பவதியாக இருக்காங்க, நான் ஏற்கனவே கர்ப்பந்தான் அப்படின்னா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்லை அதில் ஏதாவது இடைஞ்சல்களோ இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்ப்பமாக ஏற்கனவே இருக்கிறவங்க ஒழுங்கான மருந்துகளை சாப்பிடணும், டாக்டர் சொல்லி கொடுத்த அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் சாப்பிட்டா என்னாகும், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷனை உண்டு பண்ணும். அதனால் கர்ப்பமாக இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் கிரகங்கள் சேர்க்கை வரும்போது தனம் பைசா நிறையா வரணும். அந்த பைசா எப்படி வரும் அப்படின்னா குடும்பம்னா நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தால் குடும்பம் கிடையாது. இப்போ நீங்களும் மனைவியும் சேர்ந்தால் தான் அது குடும்பம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மனைவி வழி செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒன்று உங்களுடைய வீட்டிலிருந்து அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வரலாம். அவங்களுக்கு ஏதாவது வீடு இருக்கலாம், அவங்க பேரில் அவங்க அப்பா அம்மா அந்த வீட்டை கொண்டு வந்து கொடுக்கலாம், ஏதாவது நகைகள் இருக்கலாம், ஏதாவது பணம் வர வேண்டியது இருக்கலாம், அந்த பணங்கள் எல்லாம் கொடுக்கலாம். அப்படி இல்லையா அப்படின்னா உங்கள் மனைவி வேலைக்கு போகலாம். வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்.
என்ன அப்போது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைகிறது. அப்போது மனைவி வேலைக்கு போய் மாதம் மாதம் நம்மளுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தாலுமே அதுவுமே மனைவி வழி செல்வமாக தான் அமைகிறது. அப்போ 2 பேருக்குமே, கணவனாகட்டும் மனைவியாகட்டும் 2 பேருக்குமே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க இந்த மாதம் ஒத்தாசை செய்கிறது. அது மட்டும் இல்லை அப்படின்னா அடுத்தது என்ன ஆறுது அப்படின்னா, நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நெருப்பினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கணும், இரும்பினுடைய சம்பந்தம் அங்கே இருக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா சமையல் தொழில், சமையல் கேட்ரிங் வச்சுருக்காங்க, ஹோட்டல் வச்சுருக்காங்க, மெஸ் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கடைகள்லாமும் இப்போது வந்துடுது. இந்த இடங்களில் எல்லாத்திற்கும் நெருப்பினுடைய சம்பந்தம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாத்திரங்கள் அதில் இரும்பினுடைய சம்பந்தம் வந்துடுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அயன் பண்ணுறவர் இருக்கார், அவர் பார்த்திங்கன்னா கையில் இரும்பு சம்பந்தமும் நெருப்பு சம்பந்தமும் வச்சுருக்கார். நிலக்கரி சுரங்கங்களில் வேலை பார்க்குறாங்க, இரும்பு அடிக்கிறாங்க, இரும்பு சம்பந்தமான பொருட்களை உண்டு பண்ணுறாங்க. இது மாதிரியான வேலைகள் செய்பவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். இவங்க ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாலே போரும், அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். நிறைய ஆர்டர்ஸ் நிறையா வரலாம், சமையல் செய்பவர்களுக்கு நிறைய ஆர்டர் வரலாம், கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வரலாம், அதில் பெரிய லாபங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இரும்பு சம்பந்தமான வேலை செய்பவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் நிறைய புதிய புதிய வேலைகளை அவர் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இஸ்திரி போடுறார் அப்படின்னா அவருக்கு நிறைய துணி வரும், அவர் நிறைய இந்த மாதம் கடின உழைப்பு செஞ்சு நல்ல லாபத்தை அடைய வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொந்தங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. ஒரு சொந்தம் அப்படின்னா திருமணம் வந்துட்டோம் அப்படின்னா, திருமணம் வந்துடுதுன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்க. குழந்தைகளுக்கு இடைஞ்சல் இல்லை, குழந்தைக்கு நல்ல பேர் வருதுனாலும் அப்போ அனைத்து சொந்தங்களும் வருவாங்க. இப்போ சொந்தங்கள் நிறையாக இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வர்றதோ அல்லது உங்களுக்கு ஒத்தாசை நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பணவரவை பற்றியோ லாபத்தை பற்றியோ இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம், அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பழைய கடன்கள் அனைத்தும் அடையும். இந்த மாதம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய தெய்வம் எது என்றால் பார்வதி தேவி, அம்பாளை தான் இந்த மாதம் நீங்கள் பார்க்கணும். சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இந்த மாதம் எல்லாமே ஒரு நல்லது தான், உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் அப்படின்னு பெருசாக இந்த மாதம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், குழந்தை சம்பந்தமான ஒரு இடைஞ்சல் தான் இருக்கே தவிர பாக்கி எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். இந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அளித்த அந்த தேவியை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், தேவியை தரிசனம் செய்ய வேண்டும். புஷ்ப மாலைகளையோ புஷ்பங்களையோ வாங்கி கொண்டு அம்பாள் சன்னதிக்கு சென்று அவர்களுக்கு அதை சமர்ப்பணம் செய்து தேவியை பிரார்த்தனை செய்தால் இந்த மாதம் இதைவிட மிகவும் நன்றாக அமையும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.